பழைய இரும்பு கடையிலேருந்து 10 ரூபா கொடுத்து ஒரு ட்ரோன் எடுத்து அதை கஷ்டப்பட்டு ரீஸ்டோரேஷன் பண்ணி ஆன் ஆக வச்சோம். அது நல்லா ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஜஸ்ட் ஆன் மட்டும்தான் ஆகுதே தவிர அந்த கேமரா விட்டுட்டு பறக்கிறது எதுவுமே ஆகலை. இதுக்கு காரணம் இந்த ட்ரோனோட மதர் போர்டில் ஏதோ கம்யூனிகேஷன் பிரச்சனை. அதனால தான் நமக்கு கேமராலாம் படம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு அதே போல் ட்ரோனோட மதர் போர்டு எட்டு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி விட்டேன். இப்போ இந்த ட்ரோன் நல்லாவே ஒர்க் ஆச்சு. சரி கேமரா நல்லா தெரியுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பார்த்தா கேமராவும் பக்காவாக தெரியுதுங்க. பறக்க விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தூக்கி விட்டா அது பறக்கவே மாட்டுக்கு. இந்த மோட்ரு மூட்டை கரக்கரன்னு சுற்றிட்டே இருக்க தவிர குறிஞ்சு கூட பறக்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் இந்த ட்ரோனுக்கு போதுமான வோல்டேஜ் போகாமல் இருக்குது. நான் பழைய இரும்பு கடையிலேருந்து எடுக்கும்போது இதுக்கு பேட்டரி இல்லாமல் தான் எடுத்தேன். நான் வீட்டில் வந்துட்டு இந்த மொபைல் சார்ஜரில் 5 வோல்ட் வரும் பார்த்தீங்களா, அதை தான் அந்த ட்ரோனுக்கு இன்புட்டாக கொடுத்தேன். ஸோ அதில் ஒர்க் ஆகும்போது மோட்ரு சுற்றும் போது அப்படியே டவுன் ஆகுது. போதுமான வோல்டேஜ் கிடைக்காதனால அப்படி ட்ராப் ஆகுது. இப்படிலாம் பிரச்சனை கொடுத்தா மட்டும் கீழே தூக்கி போட்டுருமா என்ன? அதனால் அந்த கேமரா மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இதை ஒரு சிசிடிவி கேமரா மாற்றிட்டோம். இந்த ட்ரோனை எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டா போதும். நம்ம வயர்லெஸ் மெத்தடில் எங்கேருந்து வேணால் அந்த ட்ரோனை ஆக்சஸ் பண்ணி அந்த கேமராவை பார்த்துக்கலாம். எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி ஒர்க் ஆகுதா? இதே போல் ட்ரோனு ஃப்ளிப்கார்ட்டில் கம்மி ப்ரைஸில் நிறைய இருக்குது. அதோட லிங்க்லாம் நான் கீழே ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சிசிடிவி கேமராவை எப்படி தயாரிச்சோம் அப்படிங்கிறத முழு வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நம்ம ப்ரொஃபைல் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.